இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் அன்னாசி பழம் வித்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அதை வாங்கிட்டு வந்தோமா நறுக்கி தின்னமான்னு இல்லாமல் எங்கால அதை வச்சு புதுசாக ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு அதை வச்சு புதுசாக ட்ரை பண்ணி சூப்பராக வந்த ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து அதோட தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு அந்த கண்ணு மாதிரி இருக்கிறதையும் முடிஞ்ச அளவு எடுத்துட்டு அதை ரெண்டா நறுக்கி பாதியை நெட்டாவும் பாதியை கட்டமாவும் நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு பவுல்ல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீனி, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், ஒரு சிட்டிகை பட்டைத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதோட கட்டமா நறுக்கி வச்சிருக்க அன்னாசி பழத்தை சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருவோம். அது ஊறிட்டு இருக்க கேப்ல இங்கிட்ட அடுப்புல ஒரு பேனை வச்சு அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 1 டீஸ்பூன் பட்டரை சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே அதோட நம்ம நெட்டா நறுக்கி வச்சிருக்க அன்னாசி பழத்தை சேர்த்து அது மேல 1 டீஸ்பூன் ஜீனியை நல்லா தூவி விட்டுக்குவோம். அது 2 பக்கெட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா கேரமலைஸ்டு பைனாப்பிளும் காரத்துக்காக பெரட்டி வச்சதை ஒரு ஸ்கியூவர்ஸில் குத்தி 2 பக்கெட்டும் கேஸ் அடுப்பில் காட்டி நல்லா வாட்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான கிரில்டு பைனாப்பிளும் ரெடி ஆயிருங்க.